ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர். என்னோட கிராண்ட் குஜராத் யாத்ரா டூர் வீடியோஸில் நாம் இந்த வீடியோவில் குஜராத் துவாரகைக்கு பக்கத்தில் இருக்கிற பேட் துவாரகை அப்படிங்கிற ஒரு தீவை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பேட் துவாரகை கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு சுதாமர் என்பவரால் கிருஷ்ணருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. துவாரகையில் இருக்கும்பொழுது கிருஷ்ணர் இந்த பேட் துவாரகையில் தான் வாழ்ந்ததா சரித்திரங்கள் சொல்கின்றன. இந்த பேட் துவாரகை அப்படிங்கிற இடம் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஓகா துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கு. ஒரு குட்டி தீவு அது. இந்த பேட் துவாரகைக்கு ஓகா துறைமுகத்திலிருந்து படகுகள் மூலம் தான் போக முடியும். இந்த ஓக்கா துறைமுகத்திலிருந்து பேட் துவாரகைக்கு 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலில் பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் துவாரகையில் தங்கியிருந்த ஹோட்டலில் லஞ்ச் முடிச்சுட்டு எங்கள் பஸ் மூலமாக இங்கே ஓக்கா துறைமுகத்துக்கு படகுகள் மூலமாக பேட் துவாரகைக்கு போக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இந்த துவாரகையும் பேட் துவாரகையும் இணைக்கும் இந்த கேபிள் பிரிட்ஜை கட்டி முடிக்கப்பட்டு நாங்கள் போகிற அன்னைக்கு தான் பாரத பிரதமர் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது என்று சொன்னாங்க. நாங்கள் எங்கள் பஸ்ஸில் ஏறி ஓக்கா துறைமுகத்துக்கு படகுகள் மூலமாக பேட் துவாரகை போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதாவது காலையிலேயே பிரைம் மினிஸ்டர் அவங்க பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பப்ளிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பிரிட்ஜு. நீங்கள் உங்கள் பஸ்ஸில் டைரெக்டாகவே நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஓக்கா பிரிட்ஜை திறந்து வச்சு 2 மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் அந்த பிரிட்ஜ் வழியா பேட் துவாரகைக்கு டிராவல் பண்ணோம். அரபிக்கடலின் மேலே கட்டப்பட்டுள்ள இந்த கேபிள் பிரிட்ஜு ஒரு 4 வழி பாதை பிரிட்ஜ் ஆகும். சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. நாங்கள் போகும்போது இந்த பாலத்தில் அதிக டிராஃபிக் இல்லை. இந்த பாலத்தோட 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பாலத்தை நடந்து போறவங்களுக்காக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதுல நடந்து போகலாம். இந்த பாலத்திலிருந்து பார்க்கும்போது அரபிக்கடல்ல இந்த படகுகள் காட்சியெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. மிக அழகா இருந்தது. பாரத பிரதமர் அவர்கள் இந்த பாலத்தை திறந்து வச்சுட்டு அந்த பாலத்து வழியா பேட் துவாரகா கோயிலுக்கு போனாங்க. அங்க போற வழி எங்கும் மிக அழகாக அலங்காரங்கள் பண்ணியிருந்தாங்க. நாங்க மத்தியானம் 2 மணிக்கு பேட் துவாரகா போய் சேர்ந்துட்டோம். நாங்க வந்த பஸ்ஸை அங்க ஒரு பார்க்கிங் ஸ்லாட்ல நிறுத்திட்டு இ ரிக்ஷா மூலமா பேட் துவாரகா கோயிலுக்கு போனோம். கோவில் மாலை 4:30 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கோவிலில் காத்திருந்தோம். இந்த கோவில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் அவருடைய வருகையை ஒட்டி மிக சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் டைம் இருந்ததுனால அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டோம், ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஈவினிங் 4 மணி ஆகும்போது கோவிலில் நிறைய கூட்டம் சேர்ந்துட்டாங்க. 4:30 மணிக்கு கோவில் திறந்ததும் நாங்கள் தரிசனத்துக்குள்ளே போனோம். கோவிலில் மிக சிறப்பாக தரிசனம் பண்ணினோம். மிக அருமையாக இருந்தது கோவில். இந்த கோவிலுக்குள்ள வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணியிருந்தாங்க. அதனால் கோவில் வளாகத்துக்குள்ளே எதுவும் எடுக்கலை. வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்கலை. இந்த பேட் துவாரகா கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு மீண்டும் இ ரிக்ஷா பிடிச்சு நாங்கள் பஸ்ஸை பார்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்க ரோட்டுக்கு நடுவில் ஒரு ரவுண்டானால கிருஷ்ணருடைய கையில
சக்கரம் இருக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சிருக்காங்க. மிக அருமையா இருக்கு. அருமையான போட்டோ ஸ்பாட் அது. நிறைய பேர் போட்டோ ஸ்பாட் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டேன். மீண்டும் எங்களோட பஸ்ஸில் ஏறி அந்த கேபிள் பிரிட்ஜ் வழியா துவாரகை நகருக்கு புறப்பட்டோம். வழியில பாலத்தில் ஒரு பஸ்ஸை ஒரு 1 minute ஸ்டாப் பண்ணினோம். அங்கிருந்து ஈவினிங் சன்செட் காட்சிகள்லாம் மிக அருமையாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த அரபிக்கடலில் படகுகள் போக்குவரத்துலாம் ரொம்ப அழகாக இருந்தது. மிக அருமையான காட்சியாக இருந்தது. அதெல்லாம் அருமையாக வீடியோ ஷூட் பண்ணிட்டோம். இரவு துவாரகை நகருக்கு வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த பேட் துவாரகை பயணம் ஒரு மறக்க முடியாத இனிய பயணமாக இருந்தது. ஓகா துறைமுகத்திலிருந்து போட்டில் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க போட்லேயும் போகலாம். ஆனால் நீங்கள் இந்த பிரிட்ஜ் வழியாக போகணும்னு நினச்சா பிரிட்ஜ் வழியாகவும் போகலாம். இதுக்கு டோல்கேட் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. இந்த பேட் துவாரகா பயண வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோட ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, see you.